எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா யாஸ்கன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். மன்னத்தில் படுத்த எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். ஒரு தூய ஆவியால் கருவுற்று தூய கன்னிமரியிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். அவ்விடத்தில் இருந்து வாழ்வோருக்கும் சாவோருக்கும் தீர்ப்பு வாங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திருச்சபை சமூக உறவை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலைவாழ்வை நம்புகிறேன். நீ ரைட் ஆன்சர் சொல்லணும்ல போட்டோ சரி ஆன்சர் பண்ணுறது சொல்லிப்பாரு. அதான் என்ன அதாவது ஏசு சரி நான் வாழ்ந்த பார்த்தா அது வந்து கடவுளுக்கும் கடவுளுக்கு அடிச்சிருக்காரு ஊழியராக இருக்கார் சொல்லி 3 கருத்துக்கள் சொன்னாங்க. ஒன்று, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற உடனே ஆவியானவர் புறா போல அவர் இவரே என் அன்பார்ந்த நேசமகன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். ஒரு கருத்து. ரெண்டாவது என்ன கருத்து சொன்னாங்க? நீ சொல்லு. மனித கடவுள் வந்து மனிதன் வாழ்க்கை மனிதன் மகிழ்ச்சியாக வாழ விரும்புகின்றனர். நாம் எல்லாருமே என்ன செய்யறோம்? மனுஷனா பூமியில பிறந்த எல்லாருமே என்ன செய்யறோம்? கஷ்டமா வாழணும், நோயா இருக்கணும், சுகம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்களா? இல்லை, எல்லாருமே என்ன செய்யலாம்? ஒவ்வொரு நிமிஷமா நமக்கு எது துன்பம் இருக்கக்கூடாது, கஷ்டம் இருக்கக்கூடாது, நம்ம நல்ல விதமாக வாழணும். பெரும்பாலும் என்ன செய்யலாம்? கோயிலுக்கு இதுக்காக நல்லா பார்க்க இருக்கணும், நல்லா நோய் இல்லாமல் இருக்கணும், நம்ம நிலையை நாங்கள் எப்போலாம் அப்ளிகேஷன் எடுத்தோம். கோயிலுக்கு வரும்போது என்ன செய்யலாம்? ஆமாம், ஒரு பெரிய பெட்டிஷன் எடுத்தோம். ஆண்டவருக்கு வரும்போதே மாதாவே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அப்ளிகேஷன் எடுத்தோம், ஒரு பெட்டிஷன் எடுத்தோம். இல்லை வந்து குட்டி போட்ட உடனே என்ன செய்யலாம்? அம்மா அப்பா நல்லா இருக்கணும், ஆண்டவரே மாதாவே நல்ல கல்வியை கொடுக்கணும், நல்ல ஞானத்தை கொடுக்கணும். வந்து எங்கள் அப்பா வந்து வீட்டில் அம்மாக்கிட்ட சண்டை போடுறாங்க, அந்த சண்டை இல்லாமல் வீட்டில் சச்சரவு இல்லாமல் நாங்கள் நிம்மதியாக வாழணும். அப்பா அவருடைய கோபத்தெல்லாம் எனக்கு வச்சுடுங்க ஆண்டவரே, மாதாவே எங்களுக்கு வந்து வீட்டில் சமாதானம் ஒரு அன்பையும் கொடுங்க ஆண்டவரே மாதாவேன்னு சொல்லிட்டு அந்த முதல்ல வருமானம் என்ன செய்யலாம்? சிறு பிள்ளைகள் அப்படிதான் வண்டிக்குங்க, நானும் அப்படி தான் வண்டிக்கணும். சின்ன பிள்ளைகள் எங்கள் அப்பா. சரி, நீங்கள் சிஸ்டர் ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்துருப்பார்ல, ஏதாவது ஒரு கருத்து யாரோ ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நற்செய்தியில் எதை சொல்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. கடவுள் கூட்டுறதும் ஒரு ரூபா வந்து இன்னைக்கு ஆவியாளர் வந்து இறங்குறாரு அப்படின்னு புறாவடிவில் வந்து இறங்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பிரசவம் நடந்ததை பற்றி விளக்கமாக சொன்னாங்க. தந்தை மகன் தூயாவே ஒரே நேரத்தில் வந்தாங்கன்றத பற்றி சொன்னாங்க. மனிதர்கள் என்ன செய்வாங்க? மகிழ்ச்சியா இருக்கிறதா விரும்பும். சண்டை வீட்டில் சண்டை மகிழ்ச்சி இருக்குமா? அப்பாவுக்கு அம்மாவுக்கு சண்டை இருந்தா நமக்கு வீட்டில் வந்து மகிழ்ச்சி இருக்குமா? இருக்காது. என்ன சொல்றீங்க? ஆமா, உண்மையான மகிழ்ச்சியை தருபவரும் அதற்கு ஊற்றாக இருப்பவரும் யாரு? நம்ம குடும்பத்துல உண்மையான மகிழ்ச்சி வேணும்னாக்கா நம்ம குடும்பத்துல என்ன இருக்கணும்? ஆண்டவர் இருக்கணும். ஆமா, மாதாவுடைய ஆண்டவர் இருந்தாருனாக்கா வீட்டில் வந்து அப்பா என்ன செய்வாரு? அப்பா அம்மாவெல்லாம் குடும்ப ஜபம் பண்ண எல்லாம் வீட்டில் டெய்லி முட்டி போறதா இருந்தாக்கா வீட்டில் அம்மா அப்பா கூட சண்டை வருமா? சண்டை வந்தாலும் சரி விட்டு கொடுத்துருவாங்க. ஒரு விட்டு கொடுத்து அந்த சமாதானம் வீட்டில் உண்டு இல்லையா? அதுதான் சொல்றாங்க. அதற்கு ஊற்றாக இருப்பவரும் யாரு? கடவுளே. கடவுளை அடைவதில் தான் மனிதர் உண்மையான மகிழ்ச்சி